வணக்கம். வள்ளுவரே, இந்த உலகத்திலேயே மற்ற குற்றங்களில் சேராத கண்டிக்கத்தக்க தனி குற்றம், சிறப்பு குற்றம்னு எதை சொல்லுவீங்க வள்ளுவரே? அப்பனே, ஈயாத்தன்மை எனப்படும் கஞ்சத்தனம், அதைத்தான் நான் இந்த உலகத்திலேயே மற்ற குற்றங்களில் சேராத தனி குற்றம், சிறப்பு குற்றம்னு குறிப்பிடுவேன். இதைத்தான் பற்றுள்ளம் என்னும் இவரன்மை ஏற்றுள்ளும் எண்ணப்படுவது ஒன்று அன்று அப்படின்னு குற்றம் கடிதல் அதிகாரத்தில் 438வது குறளை எழுதி வச்சேன். சிக்கனம்ங்கிறது தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைக்கிறது. தனது செலவுகளை குறைத்து கொண்டு தேவைப்படும் பிறருக்கும் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் உதவுவது. ஆனால் உலோபத்தன்மை, ஈயாத்தன்மை அப்படிங்கிற கஞ்சத்தனம் இருக்கே, அந்த கஞ்சத்தனம் இருக்கிறவனால அவனுக்கும் பயன் கிடையாது, அவனால் பிறருக்கோ சமூகத்துக்கோ நாட்டுக்கோ 10 காசுக்கு பயன் கிடையாது. அதனை தான் அந்த கஞ்சத்தனத்தை எந்த குற்றத்திலும் சேராத சிறப்பு குற்றம், தனி குற்றம்னு கடுமையாக கண்டித்து சொல்லி வச்சேன். அசத்திட்டீங்க வள்ளுவரே. பற்றுள்ளம் என்னும் இவரன்மை ஏற்றுள்ளும் எண்ணப்படுவது ஒன்று அன்று. தனக்கோ சமூகத்துக்கோ நாட்டுக்கோ பயன்படாத கஞ்சத்தனம்தான் உலகிலேயே எந்த குற்றங்களிலும் சேராத தனி குற்றம், சிறப்பு குற்றம்னு அருமையாக புரிய வச்சு, கஞ்சனாக நாம் இருக்கவே கூடாதுங்கிறத அருமையாக எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.